2 மஸ்ஜிதில் சண்டை, மைக், லவுட் ஸ்பீக்கர், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. கொண்டு போனது அந்நியர்கள் அல்ல, நாங்கள் தான். இந்த லவுட் ஸ்பீக்கரில் தராவி தொழுறது, இஷா தொழுவிக்கிறது. அல்லாஹ்வுக்காக பயந்துக்கோங்க நிர்வாகிகள். ஏன் இந்த வேலை செய்கிறீங்க? ரோட்டில் போகிறவங்களுக்கா தொழுவிக்கிறீங்க? மஸ்ஜிதில் உள்ளவங்களுக்கு தொழுவிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நம்மீது கொண்ட தனிப்பெரும் அருள் காரணத்தினால், அன்பின் காரணத்தினால் நமக்கு இன்று ஹஜ்ஜுடைய மாதங்களில் கொண்டு சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்களும் அஷ்ஹுருல் ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது. பெருநாள் காலையில் நாம் தக்பீர் சொல்வது போன்று ஹஜ்ஜுடைய மாதமும் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் உடைய ஷவ்வால் முதல் பிறையிலிருந்து ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிவிடும். அதுக்கு குர்ஆன் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலுமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட அந்த 3 மாதங்கள், அதிலும் குறிப்பாக ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 13 நாட்கள், ஆரம்பம் 10, அதோட 3, 13 நாட்கள். இதுக்கு அஷ்ஹுருல் ஹஜ் என்று சொல்லப்படும். நானும் நீங்களும் இப்பொழுது ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்று வரக்கூடிய 8ஆம் திகதி ஜுல்காதாவுக்காக பிறப்பாக்க இருக்கிறோம். ஜுல்காதாவுடைய பிறை தென்பட்டால் 9 ஜுல்காதா முதல் பிறையாக இருக்கும். இல்லை என்றால் 30 பூர்த்தி செய்து கொண்டு 10ஆம் தேதி ஜுல்காதாவுடைய மாதம் ஆரம்பமாகும். ஜுல்காதா 11வது மாதம், ஜுல்ஹிஜ்ஜா 12ஆம் மாதம், முஹர்ரம் முதல் மாதம். இதுக்கு சொல்லப்படுகிறது அஷ்ஹுருல் ஹஜ் என்று சொல்லி. அல்லாஹு தஆலா இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ் என்று அர்பஅத்துன் ஹுரும் சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் படைத்த காலத்திலிருந்தே இந்த 12 மாதங்கள், அதில் 4 சங்கையான மாதங்கள். நாம் எதிர்நோக்கக்கூடிய ஜுல்காதா 12ஆம் மாதம், 11 ஜுல்ஹஜ் 12, முஹர்ரம் அது முதல் மாதம். இந்த 3 மாதங்களும் சங்கையான மாதங்கள். ஒரு மாதத்தை நாம் கடத்தி விட்டோம். அது சம்பந்தமாக நான் ரஜபுடைய மாதத்தில் ஒரு ஹுத்பாவும் ஓதினேன். அது மட்டும்தான். ஷாபான், ரமதான், ஷவ்வால், இந்த 3 இடைப்பட்ட மாதங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ரஜப், இந்த 4 மாதங்களும் மிக சங்கையான மாதங்களாக மக்கா மக்களுக்கும் எந்த விதமான யுத்த பிரகடனங்கள் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றும் ஒரு மாதமாக அது அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. கண்ணியமானவர்களே, இன்று நான் 3 தலைப்பில் விஷயங்களை நான் பேச போகிறேன். 1வது, உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய சில பதிவுகள், சில முக்கியமான நம்பிக்கைகள், சில கடமைகளை நிறைவேற்றக்கூடிய உணர்வுகள், அதை நிறைவேற்றும் முயற்சிகள். இது முதலாவது விஷயம். அதில் உலகத்தில் வாழக்கூடிய 2 பில்லியன் அல்லது எத்தனை பில்லியன் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அவ்வளோ முஸ்லிம்கள் மீதும் ஒரு கடமையாக இருக்கிறது. 2வதாக, ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கள். ஹஜ்ஜை போகக்கூடியவர்கள் சில விஷயங்களை செய்வார்கள், அது ஹஜ்ஜோட மாத்திரம் சம்பந்தப்படும். உம்ராக்கு போகக்கூடியவர்கள் அந்த அனுஷ்டானங்களை செய்வார்கள், அது அவர்களோட மாத்திரம் சம்பந்தப்படுகிறது. 3வது, ஹஜ்ஜுக்கு போகணும் என்று ஏக்கத்திலையும் தேற்றத்திலையும் ஆர்வத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள். 3500
பேருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைச்சிச்சுண்டா, அந்த 3500 பேரும் ஹஜ்ஜை நிறைவேற்றினாங்கண்டா மற்ற 20 லட்சம் முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்கு போக மாட்டாங்க. அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வரக்கூடிய இந்த 2 மாதங்கள் 3 மாதங்களில் தன்னுடைய கால நேரத்தை எப்படி கழித்து கொள்ளணும், இந்த 3 விஷயங்களை தான் நான் உங்களிடத்தில் முன்வைக்க இருக்கிறேன். முன்னாவது எங்கள் எல்லாருக்கும் மிக மகத்தானது தான் அல்லாஹுடைய மாளிகை காபத்துல்லா, பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிது நபி. இந்த 3 மஸ்ஜிதுகளையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறான். இன்ன அவ்வல பைத்தின் உதய லின்னாஸ் அல்லதி பக்கத முபாரக ஹுதல் லில் ஆலமீன் என்று பயான் செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹு தாலா மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறான். நபியுடைய அந்த மேராஜ் இஸ்ரா உடைய பயணத்தின் அடிப்படையில் அது பேசப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அல்லாஹு தாலா லா தகும் ஃபீஹி அபதா لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا என்று முனாஃபிகீன்கள் ஒரு மஸ்ஜிதை கட்ட முயற்சி செய்தார்கள். அது கட்டினார்கள், நபியை கொண்டு அதை திறக்க முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தாலா லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு நாளும் நீங்கள் அதில் தொழக்கூடாது, தொழுவிக்க நடத்தக்கூடாது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிது நபி, அதுதான் ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்பக்கூடிய மக்கள் அதில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மஸ்ஜிதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் இந்த 3 மஸ்ஜிதுகளுடைய மகத்துவம், கண்ணியம் அது பதிந்திருக்கிறது. இந்த 3 மஸ்ஜிதுக்காக பிரயாணம் செய்வதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள், அனுமதிச்சிருக்கிறார்கள். தாஜ்மஹாலில் மஸ்ஜிதை பார்க்குறதுக்கு நான் பிரயாணம் செய்து போகிறேன்டா அது ஒரு நன்மையான காரியமாக இருக்க மாட்டாது. டெல்லி ஜாமா மஸ்ஜிதை பார்க்க போகிறேன்னு சொன்னால், ஸ்பெயினில் உள்ள மஸ்ஜிதை பார்க்க போகிறேன்டா அது ஒரு இபாதத்தாக கருதப்பட மாட்டாது. அது ஒரு பிரயாணம், மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜித். ஆனால் பிரயாணம் செய்து போகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 3 மஸ்ஜிதுகள், அது மஸ்ஜிதுல் ஹராம், அல் மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் தாலா எங்களோட உள்ளத்தில், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் என்றும் இதுக்குரிய கண்ணியத்தை, மரியாதையும், அதுக்குள்ளே அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானா. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய 5 வேளை தொழுகைகளில் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம்தான் அந்த மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா. முசல்லி ஃபர்த் என்று சொல்லி அவருடைய ஃபர்து, நஃபில், சுன்னத், ஜனாதா, இஸ்திஸ்கா எந்த தொழுகையாக இருந்தாலும் அவர் காபத்துல்லாவை நோக்கி தான் தொழக்கூடியவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய தினம் தன்னுடைய வாழ்நாளோட சம்பந்தப்படக்கூடிய ஒன்று தான் இந்த காபத்துல்லா, இந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்பது. உள்ளத்தோட அது யார் ஹஜ்ஜிக்கு போகிறாங்களோ, ஹஜ்ஜிக்கு போகலையோ, அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். கண்ணியமானவர்களே, இந்த மனப்பதிவோடு ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் தான் அதிகம். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் மிக சொற்பம். முஸ்லிம்களுடைய உலகத்துடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தா இலங்கையில் இந்த கடந்த சில வருடங்கள் தான் அது 3000, 5000, 6000 ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றன. இல்லைன்னா 50, 60, 100 இப்படி தான் மக்கள் ஹஜ்ஜுக்கு போனார்கள். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அல்லாஹுடைய தனிப்பெரும் அருள், அல்லாஹு தஆலா இப்போ எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் தன்னுடைய நியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, துஆல ஈடுபட்டு கொண்டு, தன்னுடைய பொறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்குள்ள சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நியத்தை கபூல் செய்து அதுக்குரிய கூலியையும் அல்லாஹ் நசீபாக்குறான். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யமன், மதீனா மிச்ச தூரம் இல்லை, சவுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு தான் யமன். அவர்களுக்கு நபியுடைய வாழ்நாளில் நபியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அது அந்த பாக்கியத்தை அவர்கள் அடையவில்லை. அவர்கள் ஒரு சஹாபி ஆகவில்லை.
ஆனால் அவர்கள் மிக மதிக்கப்பட்ட ஒரு மனிதராக, நபி அவர்களை காணாமலும், நபியுடைய காலத்தில் மதீனாக்கு வந்து நபியை ஜியாரத் செய்யாமலும், ஒரு சஹாபி ஆகவில்லை என்றிருந்தும் நபி அவர்களுடைய பார்வையில் மிக சங்கையான ஒரு மனிதராக கருதப்பட்டார்கள். சில காரியங்களை செய்ய மாட்டார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்தில் அதுக்கு துடிப்பு இருக்கும், அதுக்குரிய நன்மை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். நாளை கியாமத்து நாளையில் சில மனிதர்கள் ஹாஃபிஸ்களாக, ஆலிம்களாக அந்த ஜும்ரால், அந்த கூட்டத்தில் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். காரணம், ஆலிமாக வேண்டும், ஹாஃபிஸாக வேண்டும் என்று அந்த விருப்பத்தில் முயற்சி செய்தவர் அதை அடைய முடியாமல் மௌத்தாகிவிட்டார். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றவரும் அதே நன்மைகள் உள்ளவராக அவர் நாளைக்கு கருதப்படுவார். எப்படி உவைசுல் கர்னி நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் நபி அவர்கள் செய்தி அனுப்பியிருந்தார்கள், உவைஸ், உன்னுடைய தாய்க்கு ஊழியம் செய்வது என்னை சந்திப்பதை விட அது பாக்கியம் உள்ளது. சிலதை இழப்பாங்க, சில அடிப்படையை அடைகிறதுக்காக வேண்டி. இலக்கென்னது அல்லாட கட்டளை. நல்ல இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. யாருக்கு எது அல்லாட கட்டளை வருகிறதோ அதை நிறைவேற்றதான் அவருக்கு வெற்றி இருக்குதே தவிர தன்னுடைய மன இச்சையின்படி ஒன்றை செய்யறதுல ஒன்றை அடைய முடியாது. அதனால எப்பொழுதும் எனக்கு அல்லாட கட்டளை என்னது. உவைசுல் கர்னி அவர் பார்த்தார், நபியுடைய தூது எனக்கு வந்திருக்குது, நான் என் தாயோடு தான் இருக்கணும். தாய்க்கு ஊழியம் செய்தார். நபி அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தும் அவர் சஹாபியாக முடியல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராக்கு போகிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் உம்ராக்கு போகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உமர், நீ என்ன உன்னோட துவால மறந்துடாத. சிறிய சகோதரர் உகை என்று நபி அவர்கள் உமரை அழைத்து சொன்னார்கள். அதே உமருக்கு வேறொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் ஆக படிப்பினைக்குரிய விஷயம். உமரே, நீ ஒரு மனிதரை சந்திப்பாய், அவர் உவைசுல் கர்னியாக இருக்கும். அவரை நீ சந்தித்தார், இது அவருடைய அடையாளங்கள். உனக்காக அவரிடத்தில் துஆ செய்யுமாறு வேண்டிக்கொள் என்று சொன்னார்கள். அப்ப நபியை சந்திக்காமலும் ஒரு உயர்ந்த மனிதராக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கப்படுகிறார். இது போன்ற ஏராளமான சில நல்ல நீயத்துகளில் மனிதர்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதுக்குரிய கூலியை நசீபாக்குவான். கண்ணியமானவர்களே, யாருமே சோர்வடைய இஸ்லாத்தில், தீனில் எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கல என்று மனசோர்வு அடைய தேவையில்லை. தன்னுடைய ஈமானோட, நம்பிக்கையோட, நீயத்தோட அந்த நேரத்தில் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றி கொண்டு ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதில் பல கயிறுகளை ஏற்படுத்துகிறான். ஆக எல்லாரும் பொதுவாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய சில விஷயங்களை நான் குறிப்பிட்டேன். அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் மௌத்தாகக்கூடிய ஏராளமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் நியத்து வைத்திருப்பார்கள், துஆ கேட்டிருப்பார்கள். அது ஒன்றும் வீணாக மாட்டாது. அல்லாஹு தஆலா நியத்துக்குரிய கூலிய நிச்சயமாக நாளை கியாமத்து நாளையில் ஒவ்வொருவருக்கும் வழங்க இருக்கிறான். ஹஜ்ஜை முடித்தவர்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், ஒரு சாரார் ஹஜ்ஜை முடித்தவர்கள் இருக்கிறோம். அல்லாஹ்க்கு நாங்கள் எப்பொழுதுமே ஷுக்ர் செய்ய வேண்டும். வமை யுஅத்திம் ஷாயிர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹுடைய மாளிகை, அவைகளை நாங்கள் சங்கப்படுத்தினா அல்லாஹ் அது தக்வாவுடைய அடையாளம் என்பதாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது அது 12ஆம் மாதம் ஜுல்ஹிஜ்ஜா, பிற 8, 9, 10, 11, 12 கூடினால் 13. இந்த 5-6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய அனுஷ்டானம் நடக்கக்கூடியது. அரஃபா, முஸ்தலிஃபா, மினா. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, இந்த இடங்கள் இந்த பிற 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் மட்டும்தான் இந்த இடம் இபாதத்துக்குரிய இடம். வேற ஒரு நாள்லையும் போய் அந்த இபாதத்தை செய்ய முடியாது. ஆக ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, பாக்கியமாக அமைகிறது அவர்களுடைய இந்த விஷயங்களை செய்வது. உம்ராக்கு போகக்கூடியவர்கள் எல்லா காலத்திலையும் தன்னுடைய 4 கடமைகளை
காபத்துல்லாலே முடிச்சு கொள்வார்கள். யலம்லம், ஜுல்ஹுலைஃபா, கர்னுல் மனாசில் என்று அழைக்கப்படக்கூடிய மீகாத், ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக எஹ்ராம் அணிஞ்சு தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற அந்த தல்பியாவுடன் அவர்கள் அந்த இடத்தை எஹ்ராமுடன் அடைவார்கள். மக்கால இலங்கையிலிருந்து போகக்கூடியவர்கள் யலம்லம் அல்லது கர்னுல் மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நாம் மீகாத்தாக அடைகிறோம். அந்த மீகாத்தை தாண்டி போய் மக்கால தவாஃப் 7 சுத்து செய்தாச்சு. அது பிறகு சை முடிச்சாச்சு 7 விரம். அதோட முடி இறக்கிட்டா உம்ரா முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய அனுஷ்டானத்துக்கு ஜனம் குறைவாக இருந்தால் 1.25 மணி நேரம், கூடுதலாக இருந்தால் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கும். உம்ரா முடிந்து விடும். ஹஜ்ஜுடைய காலம் அப்படி அல்ல. ஹஜ்ஜே அந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்ய வேண்டிய கடமைகள். 5 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாட்கள் செய்ய வேண்டிய கடமையில் மனிதனுடைய நல்ல பண்பு, அஹ்லாக், துவா, பணிவு, தன்னுடைய கடமை இறுதி ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம், ஹஜ்ஜத்துல் வதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 லட்சம் சஹாபாக்களுடன் ஒன்று சேர்ந்த இடம், நபிமார்கள் முன்னோர்கள் பலரும் நடமாறிய அந்த பூமியில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்ற அந்த மனப்பதிவோடு அந்த பாக்கியத்தோட மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில் பலர் ஹஜ்ஜு செய்திருப்பார்கள். இந்த சபையிலையும் ஹஜ்ஜு செய்தவர்கள் இருப்பீர்கள். அது எங்களுக்கு ஒவ்வொன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா அது ஹாஜிகளுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த வருஷம் போகக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. வஃப்துல்லா சலாசத்தும், அல்லாஹ்வுடைய அந்த விருந்தினர்களாக அல்லாஹு தாலாவினால் அழைக்கப்படக்கூடிய தூதர்களாக போகக்கூடியவர்கள் 3 பேர். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடியவர்கள், 2வது ஹஜ் செய்யக்கூடியவர்கள், 3வது உம்ரா செய்யக்கூடியவர்கள். இந்த 3 வகையான மக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயானில் நபி அவர்கள் பயான் செஞ்சிருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸ் நசாயில பதிவாக இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃப்துல்லாஹ் ஸலாஸத்துன் அல் காஸி வல் ஹாஜ் வல் முஅத்தமிர். இமாம் நசாய் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். காபத்துல்லாவை அவர்கள் தவாப் செய்கிறார்கள். அங்கு அவர்கள் அந்த அன்பையும் உறவையும் அவர்கள் அங்கு காண்கிறார்கள். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அடையாளங்கள் ஃபத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா என்ற அந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். தல்பியா உடைய அந்த முழக்கத்தோடு அவர்கள் குர்பான், முடியறக்கிறது போன்ற அமல்களில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு மினால தரிப்பட்டு கல்லெறியக்கூடிய ஜமராத்துகளுக்கு கல்லெறியக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு நசீபாகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியங்களை அடையக்கூடிய மக்கள் ஹாஜிகள் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய சோதனையை நாங்கள் சென்ற நாட்களில் முகம் கொடுத்தோம். இதுக்கு பிறகு அப்படியான ஒரு நிலைமை வரக்கூடாது. ஹஜ்ஜுடைய கோட்டா விஷயத்தில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இதுகளுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய பிச்சாட்டத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்வு வந்து இப்போ மக்கள் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். சில கவலைக்குரிய விஷயங்கள் மேலான சகோதரர்களே, எப்பொழுதும் ஒற்றுமையை பேணி பாதுகாக்கணும். ஒற்றுமையில் பிளவு வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை இழந்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே வந்து சொன்னார்கள், மதீனால ஒரு சிலருடைய சண்டையின் காரணத்தினால் இன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் அறிவிக்க இருந்ததை உயர்த்தி விட்டான். காரணம், சண்டை செஞ்சு கொண்டது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரஃப்உ மாரிஃபத்தி லைலத்துல் கத்ர் என்று ஒரு தலைப்பிட்டே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்ற அறிவை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். காரணம், 2 முஸ்லிம்களுக்கு இடையில் வந்த சண்டை.
அதனால் இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், ஹஜ் குரூப்புகளை நடத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டில் ஹஜ் கமிட்டி, இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் இதை மதித்து நடக்கணும், விட்டு கொடுப்போடு நடக்கணும். எதையும் எங்களுக்குள்ள விட்டு கொடுப்போட தூர் நோக்கோட சட்டங்களை மதித்து ஒவ்வொருவரும் நடந்து கொள்றதன் மூலமாக நாங்கள் இந்த விஷயங்களை கோர்ட்டு கச்சேரிக்கு எடுத்து அவல நிலைமைகளில் ஆளாகி விடாமல் பாதுகாக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்டா, எதிர்காலத்தில் இப்படியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கவும், நாங்கள் ஒற்றுமையாக இந்த பயணத்தை கொண்டு போகிறதுக்கும், நாங்கள் எங்களோட விஷயங்களை கடந்த காலங்களில் நாங்கள் பலத்த சோதனை அனுபவிச்சிருக்கிறோம். மேலான சோதனை எல்லாரும் இதை படிப்பினையாக எடுக்க வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக 2010 யுத்தம் முடிச்சத்திலிருந்து பலத்த சோதனையை நாங்கள் அனுபவித்து வந்தோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ், உலகத்துடைய அந்த சூழ்ச்சி, இஸ்லாமோஃபோபியா, இதெல்லாம் காரணமாக அமைகிறது எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் தான். ஏராளமான கேசஸ் போலீஸில் பதிவாக இருக்குது, ஏராளமான கேசஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்குது. 2 மஸ்ஜிதுகளில் சண்டை, ஒரு மஸ்ஜிதில் கொலை விழுது, 2 மஸ்ஜிதில் சண்டை, மைக் லவுட் ஸ்பீக்கர், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. கொண்டு போனது அந்நியர்கள் அல்ல, நாங்கள் தான். கொலை செய்ததும் மஸ்ஜிதுக்கு நாங்கள் தான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனது நாங்கள் தான். முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சே லவுட் ஸ்பீக்கரை நீ இவ்வளோ பாவிக்கணும், இப்படி பாவிக்கணும், முறை தவறி இந்த லவுட் ஸ்பீக்கரில் தராவி தொழுறது, இஷா தொழுவிக்கிறது. அல்லாஹுக்காக பயந்துக்கோங்க நிர்வாகிகள். ஏன் இந்த வேலை செய்கிறீங்க? ரோட்டில் போகிறவங்களுக்கா தொழுவிக்கிறீங்க? மஸ்ஜிதில் உள்ளவங்களுக்கு தொழுவிக்கிறீங்க. நான் சென்ற நாட்களில் மதீனாவுடைய அதானை பதிவு செய்து பார்த்தேன். மதீனாவுடைய அதான் எனக்கு ஆக குறைஞ்சது எனக்கிட்ட ரெக்கார்டாக இருக்குது 2 நிமிஷம், ஆக கூடினா 3 நிமிஷம். நாங்கள் அதான் சொல்ல போல 7 நிமிஷத்துக்கு சில முஅத்தின்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ நிற்க தேவையில்லை. எவ்வளோ தேவையோ லவுட் ஸ்பீக்கருடைய சத்தத்தை குறைச்சி வச்சு அக்கம் பக்கத்தில் எவ்வளோ கேசஸ் வருது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த நோம்புலையும் ஒரு அந்நியர் சகோதரர் பதிவு செய்கிறாரு, நீங்கள் 4:30 மணிக்கு இந்த லவுட் ஸ்பீக்கரை போட்டு நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், என் பிள்ளை எல்லாம் அவதிப்படுது. நாங்கள் பல சமூகங்கள் வாழக்கூடிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிச்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த பாக்கியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். படிப்பினை பெற வேண்டும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு காலத்தில் அதை நிறுத்த வேண்டிய எல்லா லவுட் ஸ்பீக்கரையும் கட்டுப்பாடு வரக்குள்ள அவர் மற்றவர்களுக்கு வராது, எங்களுக்கு தான் வரும். அதில் மிச்சம் கவனமாக இருக்குமாறு நிர்வாகிகள் பொதுவாக தராவி தொழுக 3000 கியாமுல் லைல் எல்லாம் ரோட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்க வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் இல்லை. இது அல்லாஹ்ட பேரில் அல்லாஹ்வை மக்களை கோபப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் செய்கிறோம். மஸ்ஜிதில் அதான், அதையும் அந்த பகுதிகளை பார்த்து சத்தத்தை எவ்வளோ குறைச்சி கொள்ளையிலுமோ அதை குறைச்சி செய்து கொள்வது தான் இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் மஸ்ஜிதில் கொலை செஞ்சோம், லவுட் ஸ்பீக்கர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனோம், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்தது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கும். நவுசுபில்லா. அவர்களுக்கு சந்தர்ப்பமாக அமைச்சு சுயநலவாதிகள் நுழைந்து ஃபித்னாவில் உண்டாக்குறதுக்கு சந்தர்ப்பத்தை நானும் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தோம். எல்லாரும் இஸ்திக்ஃபார் தௌபா செய்யணும். மற்றவர் மீது பழி சுமத்தாமல் என்னால் என்ன தவறு நடந்திருக்குது என்பதை ஒவ்வொருவரும் மனசுக்கு எடுத்து செயல்பட்டோம் என்றால் அது மிக பொறுமதியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் நபித்துவத்துடைய இந்த பயணத்தை செஞ்சிருக்கிறார்கள். அதில் 3 வருஷ காலம் நபி அவர்கள் மக்கால ரகசியமாக பப்ளிக்கு வந்து அழைப்பு கொடுக்காம இஸ்லாம் தீனை ஒளிஞ்சு ரகசியமாக மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அது பிறகு பகிரங்கமாக 10 வருடங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சிருக்கிறாங்க. அதில் இந்த மாதம் ஷவ்வால் முழு மாதமும் உக்காஸ் என்ற ஒரு பஜார் மதீனா மக்கால மினாவுடைய மைதானத்தில் 3 பஜார் இருக்கும். உக்காஸ், மஜன்னா, ஜுல் மஜாஸ். இதை நான் நீங்கள் எல்லாரும் கட்டாயம்
இன்று விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு குறுகிய நேரத்தில் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். நான் ஹாஜிகள் என்ன செய்யணும் என்றும் சொன்னேன், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றும் சொன்னேன். பொதுவாக எங்களோட உள்ளங்களில் இந்த மாதங்களுடைய மகத்துவம் எப்படி இருக்கணும் என்றும் சொன்னேன். நாங்கள் ஷவ்வாலுடைய 24 இருக்கிறோம். இன்னொரு 8ஆம் திகதி புற காண போகிறோம். 6 நோன்பு விடுபட்டவர்களுக்கு 6 நோன்பை நோற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மனைமார்களுடைய திருமணம் இந்த மாசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. உம்மு சலமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் இருவரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்தில் தான் மணமுடித்தார்கள் என்பதும் ரிவாயத்துகளில் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1வது ஹிஜ்ரி ஷவ்வாலில், அதே நேரத்தில் 4வது ஹிஜ்ரியில் உம்மு சலமா அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருக்கிறார். பொதுவாக ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற தவறான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. அப்படி அல்ல. நபி அவர்களுடைய மிக விருப்பமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷவ்வால் முதல் அந்த ஹிஜ்ரியில் நபி அவர்கள் முடித்தார்கள். ஹிஜ்ரி 4ல் உம்மு சலமா அவர்களை நபி அவர்கள் முடித்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பிறப்பும் இந்த மாசத்தில் தான் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த ஷவ்வாலுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுத்த மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முழுதும் 10 வருடங்களாக மக்கால இந்த 3 பஜார்லையும் மினாவுடைய மைதானத்தில் 13 வருடங்களாக ஜாஹிலியத்துடைய காலத்திலையும் நபித்துவம் கிடைச்ச காலத்திலையும் மக்கள் ஒன்று சேர்வார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி உலக நாடுகளிலிருந்து எல்லாரும் வருவார்கள், வந்து ஹஜ்ஜில் கலந்து கொள்வார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்து ஹஜ்ஜாக இருக்கும். இது ஹஜ்ஜை கடமையாகிறதுக்கு 22 வருஷத்துக்கு உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். நபி அவர்களுக்கு 40 வருஷத்தில் நபித்துவம் கிடைச்சி 3 வருடங்களாக ரகசியமாக தார் அர்க்கம் உடைய வீட்டில் நபி அவர்கள் அழைப்பு கொடுத்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் எடுத்தார்கள். 4ஆம் வருஷம் ஆரம்பத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தப்லீக், தாவத், அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்தது ஆரம்பித்தது அது மினாவுடைய மைதானத்தில் உக்காஸ் என்ற பஜாரில். உக்காஸ் என்ற பஜார் மக்கள் மக்காவுடைய சீசனில் இந்த சீசனுக்கு வியாபாரம் நடக்கிறது மாதிரி, சைனா மற்ற இடத்துக்கு நாங்கள் இந்த வியாபாரத்துக்கு போகிறது மாதிரி மக்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் அங்கே வருவார்கள். இது ஜாஹிலியத்துடைய பழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் 10 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் இப்னு சஅசா, பனி மஹாரிப் இப்னு அபி ஹஸஃபா, பனு அப்ஸ், கிந்தா, இன்னும் பனி காப், கல்ப், இன்னும் பனி ஹனீஃபா, பக்ர் இப்னு வாயில் போன்ற இந்த கபீலாக்கள், நான் சொன்ன இந்த பேர் சொன்னவர்கள் ஆமிர் இப்னு சஅசா என்ற அந்த மக்கள்கிட்ட போய் நபி அவங்க மினாட மைதானத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யார் எனக்கு பாதுகாப்பு தாரீங்க? யார் என்ன அழைச்சி போறீங்க? உங்களோட ஊருக்கு யார் என்ன கூப்பிட்டு கொண்டு போறீங்க? நான் மக்கால கஷ்டப்படுகிறேன், என்ற மார்க்கத்தை இங்கே ஏற்றுக்கொள்றாங்க இல்லை, நீங்கள் யாரை கொண்டு போறீங்க என்று சொல்லி தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் இந்த ஷவ்வால் வரக்கூடிய ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா அது எப்படி நடந்திருக்குதுண்டா, உக்காஸ் என்ற அந்த பஜாரில் ஷவ்வால் முழு மாதமும், இன்றைக்கு 24ண்டா இந்த மாதம் முடியும் வரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மினாவுடைய மைதானத்துக்கு 10 வருஷமாக தொடர்ச்சியாக போயிட்டு இந்த ஹிஜ்ரத் செய்யும் வரைக்கும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உக்காஸில் போயிட்டு மையன் சுருணி மையுக்வீனி, யார் எனக்கு பாதுகாப்பு தாரீங்க, யார் எனக்கு தஞ்சம் தாரீங்க, யார் எனக்கு உதவி செய்றீங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் சிலர் மிருதுவாக நடந்து கொள்வாங்க, சிலர் கடினமாக நடப்பாங்க. அப்போ இந்த பனி மஹாரிப் ஹஸஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவருக்கு வயது 120. அவர் நபியை பார்த்து, உண்ட மக்களே உன்னை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, நீ என்னத்துக்கு என்ன வந்து இதன் பக்கம் அழைக்கிறார், நீ ஆக கெட்டவன் என்று சொல்லி நபி அவர்களை மிக மோசமாக திட்டி நபிக்கு எதிராக சிலரை தூண்டிவிட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கி நபி அவர்களை அடித்து மினாவுடைய மைதானத்தில் நபி அவர்கள் சுருண்டு கீழே விழுந்து சிலர் வந்து நபிக்கு உதவி செஞ்சு அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினான். இந்த மாசத்துல மேலான சகோதரர்களே, நான் நீங்கள் எல்லாரும் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை தான் ஞாபகப்படுத்துகிறேன்.
இந்த இஸ்லாம் உலகத்தில் பரவ முடியாது, பறந்திருக்க மாட்டாது, மக்கள் இதை அடைந்திருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் மக்கா மதீனா எங்களுக்கு மிச்ச சங்கையான இடம், நாங்கள் இங்கே வாழ்ந்து இங்கே மௌத்தாகணும் என்று நினைச்சிருந்தா இந்த தீன் உலகத்துக்கு போயிருக்க மாட்டார். நபியவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினாங்க, உலகத்தில் நாலாபுறமும் போய் இந்த தீனை நீங்கள் அறிமுகப்படுத்தணும், தீனுடைய தூதை எத்தி வைக்கணும். குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினுன பில்லாஹ் என்ற இந்த தூதை மிக தெளிவாக, நீங்கள் சிறந்த உம்மத், நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்கக்கூடியவர்கள் என்றது உங்களோட மனதில் உறுதியாக இருக்க வேணும். சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 என்று நாங்கள் எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் மௌத்தாயின ஜனாசாவை எண்ணி பார்த்தீங்கன்னா மக்கா மதீனா எல்லாமே 10,000 பேர் தான் அடக்கம் செய்யப்பட்டுகிறாங்க. இந்த 1,00,000 சொச்ச சஹாபாக்கள் எங்க போனாங்க? உலகத்தில் நாலாபுறமும், எகிப்துக்கு போங்க, மொரோக்கோக்கு போங்க, டூனிஸுக்கு போங்க, அல்ஜீரியாவுக்கு போங்க, நீங்க ஈரானுக்கு வாங்க, ஈராக்குக்கு வாங்க, லிபியாவுக்கு போங்க, உலக நாடுகளில் பிரயாணம் செய்து பாருங்க. நான் ஒரு ஊருக்கு போனேன், பாகிஸ்தான் பார்டர், அதோட தொடர்ந்து ஈரான், அதுக்கு பேர் பஞ்ச்கோர் என்று சொல்றது. பெர்ஷியன் லாங்குவேஜில் பஞ்ச்கோர்னா 5 கபர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் வந்தது. தொடர்ச்சியாக மதீனாலிருந்து வந்த அந்த ஜமாத்துகள், அந்த படைகள் ஈராக்கை தாண்டி ஈரானை வந்து சேர்றாங்க. யஸ்தஜர் என்ற ஆட்சியாளன் சைனாவுக்கு கடிதம் எழுதுகிறான். சைனாவுடைய மன்னருக்கு அந்த கடிதத்தில் சொல்கிறான், ஓ சைனா நாட்டு மன்னரே, அரபியர்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை பிடிச்சா உன்னையும் பிடிச்சிருவாங்க, நீ எனக்கு உண்ட படைகளை அனுப்பிவை என்ற ஒரு தூதுக்குழுவை ஈரான் நாட்டு மன்னர் சைனாவுக்கு அனுப்பினார். அந்த சைனாவுடைய தலைவர் அந்த காலத்தில் ஈரான்ல இருந்து வந்த தூதை மதித்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டார். அவர்கள் யார், என்ன அணுகிறார்கள், எதில் பிரயாணம் செய்கிறார்கள், அவருடைய உணவு என்ன, அவர்களுடைய நடவுட பாவனை என்ன, அவர்கள் வாக்கு எப்படி நிறைவேற்றுகிறார்கள், ஹராம் ஹலால் எப்படி செய்கிறார், இதெல்லாம் கேட்ட பிறகு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஈரான்ல இருந்து சைனா வரைக்கும் படைகளை நான் குமிப்பேன், அப்படியே அணிவகுத்து நிற்பார்கள், அந்த அளவுக்கு எனக்கு ஆள்பலம் இருக்குது, நான் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பேன். ஆனால் இந்த மக்கள் நீ சொல்லக்கூடிய ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து சாதாரண சாப்பாடை சாப்பிட்டு ஹலால் ஹராம பேணி வாக்கு நிறைவேற்றி மக்களுக்கு துரோகம் செய்யாமல் அநியாயம் செய்யாமல் இப்படி பணிவாக நடக்கக்கூடிய மக்களோட நீனோ நானோ சண்டை செஞ்சால் நாங்கள் தான் தோல்வி அடைவோம், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த பெரும் பெரும் மலைகளை பார்த்து எமக்கு இடம் வேணும் என்று சொன்னால் அந்த மலையும் பிளந்து இவர்களுக்கு இடம் கொடுக்கும். அதனால் சாலிமோகும் அவர்களோட சாலிஹோகும் சுலுஹ் செய்து கொள், சண்டை பிடிக்காதே என்று இந்த சம்பவத்தை அழகாக ஹயாத்து சஹாபா என்ற கிரந்தத்தில் ஷேக் யூசுப் காந்தலி ரஹ்முல்லா அவர்கள் 3வது பாகத்தின் இறுதி சம்பவமாக பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரில் நான் இன்றைக்கு இருக்கிறது போல நின்ற நிலையில், யா சாரியத்து அல் ஜபல், சாரியா மலையை பார் என்று சொன்னாங்க. 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியா உடைய அந்த படை மேலே பார்க்கும் பொழுது மேலே எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த நாளை குறிப்பிட்டு வச்சு அந்த படை வந்தவுடன் கேட்டார்கள், இப்படி உமர் ஒரு சத்தம் போட்டாரே, அது உங்களுக்கு கேட்டுச்சா? ஓ, உமருடைய சத்தம் அன்று வராவிட்டால் நாங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருப்போம்னு சொன்னார்கள். மொபைல், இன்டர்நெட், இந்த குளோபல் வில்லேஜ் ஒன்றுமே இல்லாத காலத்தில் அன்றைக்கு முல்ஹம் ஹாதி இல் உம்மா, இந்த உம்மத்துடைய முல்ஹமாக அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வஹி வரவில்லை, ஆனால் அந்த ஒரு பெரிய மகானாக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தார். அதனால் கண்ணியமானவர்களே, என்னுடைய இன்றைய ஜும்மா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு துவா செய்வோம். அவர்கள் எங்களோட தூதர்களாக போகிறார்கள், அவர்களை வழி அனுப்புவோம். இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். அதே நேரம் ஹஜ்ஜுக்கு போக ஆசை உள்ளவர்கள் யாரும் போகாமல் மௌத்தாக இருந்தால்
கவலைப்பட தேவையில்லை. கடைசி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அல்லாஹ் அனுப்பி வைக்க நாடினால் அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அதே நேரம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் போகாதவர்கள் எல்லோருடைய உள்ளத்தில் இந்த மஸ்ஜிதுகளுடைய மகத்துவம் கண்ணியம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த கிப்லா முன்னோக்கி தான் தொழுகிறோம். அல்லாஹ் இடத்துல துவாவும் செஞ்சு கொண்டிருக்கணும். குறிப்பாக பைத்துல் மக்தஸுக்காக துவா செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனம் கொடுத்து இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மக்கள் அவதிப்பட்டு ஷஹீதாகி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை நசீபாக்கணும். உள்ளத்தால் நானும் நீங்களும் அதுக்கு துவா செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எல்லாரும் செய்ய வேண்டிய ஹாஜிக்கு போகக்கூடிய போகாதவர்கள் எல்லோரும் ஷவ்வால், ஜுல்காதா, ஜில்ஹிஜ்ஜா 10 வருடங்களாக நபி அவர்கள் செய்து மதீனாக்கு போய் 10 வருடங்களாக அந்த பணியை நிறைவேற்றி உலகமெல்லாம் இந்த தூதை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த 1,00,000 சுற்ற சஹாபாக்களுடைய கபர்களை உலகத்திலே நபி அவர்கள் அங்கு போய் மரணிக்க அவர்களுக்கு ஆர்வமூட்டின காரணத்தினால உலகத்தில் நாலாபுறத்திலும் அவர்களுடைய கபர் இருக்கிறது போல நானும் நீங்களும் இந்த ஈமானுடைய கொடியை, இந்த தீனை சுமந்தவர்களாக உலகத்துக்கு இந்த தூதை நாம் எமக்கு மத்தியிலும் என்னுடைய குடும்பம், மஹல்லா, ஊர்வாசிகள் அனைவர்களுக்கும் கொடுக்கிறது போல இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நபியவர்கள் ஆதாரபூர்வமாக நபியவர்கள் 10 வருடங்களாக அந்த கடுமையான சூழல்ல கூட என்ன செஞ்சார்கள் என்பதை ஒரு சாராம்சமாக முன்வைத்திருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சூரத்துல் அஸ்ரை ஓதி வருகிறோம். சூரத்துல் அஸ்ர் தான் எங்களுக்குள்ள தூதாக இருக்கிறது. காலத்தின் மீது சத்தியமாக எல்லாரும் நஷ்டத்தில் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதனால் வயது வந்த ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் சூரத்துல் அஸ்ருடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தான் நான் இந்த மினாவுடைய மைதானத்துடைய இந்த ஹஜ்ஜுடைய காலத்துடைய பயணத்தை முன்வைத்தேன். இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மேலான சகோதரர்களே, குர்பான் கொடுக்கக்கூடிய காலங்கள் வர இருக்கிறது. அது இன்னொரு மாசத்துக்கு பிறகு நாங்கள் அதுக்காக வேண்டிய ஆயத்தமாகாமல் இப்ப இருந்தே அதுக்குரிய ஏற்பாடுகள் மஸ்ஜிதுகள் ஊடாக ஒவ்வொரு ஊர்லையும் மிக நேர்மையாக நாட்டு சட்டத்தை மதித்து குர்பான் செய்வதற்கு இந்த அனிமல் உடைய ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை மதித்து எங்களுடைய அனுஷ்டானங்களை செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அதுக்குள்ள வழிகாட்டல்கள் தரப்படும். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருவிஷவானாக. அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்தை எமக்கு தருவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தை தருவாயாக. பைத்துல் மக்தஸை எமக்கு நீ விடுவிச்சு தருவாயாக. எங்களுடைய காலத்தில் நாமும் போயிட்டு அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை, எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தருவாயாக. உலகத்தில் அமைதியையும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய நாட்டிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லா வகையான கயிர்களையும், உலக நாடு ஹாஜிகளுக்கு எல்லா வகையான கயிர்களையும் ஏற்படுத்தி தருவாயாக. மக்கா மதீனாவை அல்லாஹ், ஹரம் ஷெரீஃப்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எங்களோட உள்ளத்தில் அதனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை போட்டு விடுவாயாக. நானும் இங்கே வாழக்கூடிய அனைவர்களும், இந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த பரக்கத்தை, ஆஃபியத்தை, கயிறை அல்லாஹ் உன்னுடைய வீட்டுடைய தரிசனத்தை எங்களுக்கு தருவாயாக. தல்பியாவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொன்னவர்களாக உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் நமக்கு தருவாயாக. எங்களோட பொருளாதார நெருக்கடிகளை போக்கிடுவாயாக. குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தருவாயாக. நோயில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யாழ்லா எங்களோட கடன் தொல்லைகளை நீக்கிடுவாயாக. வியாபாரத்தில், பஜாரில் கயிற பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த மஸ்ஜிதையும் இந்த நாட்டிலே மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பாயாக. யாழ்லா நடக்கக்கூடிய அரசியல் காலங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்காமல் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டுக்கு யாரு தலைவராக வருவதும் எந்த கட்சி பொருத்தமாக கருதுகிறாயோ அதை நீ எமக்கு ஆக்கி தருவாயாக. அல்லாஹ் எமக்கு மறைமுகமான உதவியை செய்வாயாக. உடல் பொருளை பறக்க செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய முன்னோர்கள் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசிக்க செய்வாயாக. உயிர் வாழக்கூடியவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கயிறையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி மேலும் மேலும் கயிறுகளை பரக்கத்துகளை எமக்கு தந்தருவாயாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.